ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஜூலியஸ் சீசர். இது ஒரு ட்ராஜிக் ப்ளே. இந்த ப்ளே எப்போ ஆரம்பிக்குதுன்னா February 44 BCயில் ஆரம்பிக்குது. இந்த ப்ளேயில் ஜூலியஸ் சீசர் தான் ட்ராஜிக் ஹீரோ. அவர் ஸ்பெயின்லேருந்து ரோமுக்கு திரும்ப வராரு. பாம்பே த கிரேட் ஓட சன்ஸை டிஃபீட் பண்ணிவிட்டு வராரு. அதை மக்கள் எல்லாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஃப்ளவியஸ் அண்ட் மருலஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீசரோட எனிமீஸ். அவங்க சீசருக்கு எதிராக சதிவேலை பார்க்குறவங்க. ரோமில் ஃபெஸ்டிவல் ஆஃப் லூப்பர்கால்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அதில் சீசருக்கு 3 தடவை க்ரௌன் கொடுக்குறாங்க. அந்த க்ரௌனை சீசர் 3 தடவையுமே வேண்டான்னு சொல்லிடுறாரு. சூட்சேயர் என்ன சொல்கிறாங்கன்னா பி அவர் த 8th of Marchன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா மார்ச் 15 நீ ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் அர்த்தம். மார்க்கஸ் ப்ரூட்டஸ் சீசரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரெண்டும் கூட. கெஷியஸும் கேஸ்காவும் ப்ரூட்டஸை சீசருக்கு எதிராக திருப்பி விடுறாங்க. ப்ரூட்டஸோட மைண்டை எப்படி மாற்றுறாங்கன்னா சீசர் எல்லா வார்லேயும் சீசர் தான் ஜெயிச்சிட்ருக்காரு. இப்படியே ஜெயிச்சிட்டு இருந்தால் ரோமில் சீசரோட சர்வாதிகார ஆட்சி தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி சீசரை தடுத்து நிறுத்தணும்னா சீசரை கொல்றதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்ட சொல்கிறாங்க. அதை ப்ரூட்டஸ் உண்மைன்னு நம்பி சீசரை கொல்றதுக்கு ஒத்துக்கிறாரு. ப்ரூட்டஸோட ஆர்கேடில் வச்சு தான் மீட்டிங் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் சீசரை மார்ச் 15 கேபிட்டலில் வச்சு கொல்லணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு ப்ரூட்டஸ் தான் சீசரை கேபிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ரோமில் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக நடக்கிறது எல்லாமே சரியில்லை. கல்பூர்னாக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கெட்ட கனவு வருது. கல்பூர்னியா யாருன்னு பார்த்தீங்கன்னா சீசரோட ஒய்ஃப். அவளுக்கு நைட்டு ஃபுல்லாக கெட்ட கனவு வந்ததுனால சீசரை கேபிட்டலுக்கு அனுப்ப மறுக்கிறா. அந்த நேரம் ப்ரூட்டஸ் வராரு. என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாமே நல்லதுக்கு தான், ப்ரூட்டஸோட நல்லதுக்கு தான் இப்படி உனக்கு கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கனவை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி சொல்கிறாரு. ப்ரூட்டஸ் சீசரை செனட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போய் கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாரும் அவர் சுற்றி நிற்காங்க. கான்ஸ்பிரேட்டர்ஸ் அவங்க ஒளிச்சு வச்சுருந்த வெப்பன்ஸ் எடுத்து சீசரை குத்த ஆரம்பிக்கிறாங்க. கேஸ்கா தான் ஃபஸ்ட்டு குத்துறாரு. மொத்தம் 33 குத்துறாங்க. அதில் ப்ரூட்டஸ் குத்துறதை பார்த்து சீசர் என்ன சொல்கிறாருன்னா யூ டூ ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. சீசர் இறந்ததை கேட்ட மார்க் ஆண்டனி வாராரு. ப்ரூட்டஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நான் சீசரோட ஃபியூனரலில் பேசணுங்கிறதுக்கு ப்ரூட்டஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. ப்ரூட்டஸ் சரி நீயும் பேசு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ப்ரூட்டஸ் தான் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா சீசரை எதுக்காக கொன்னேன்னா ரோமோட நல்லதுக்கு தான். சீசரை நான் விட்டு வச்சேன்னா அவன் ரோமில் சர்வாதிகார ஆட்சி பண்ணுவான். அப்போ நம்மெல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்ம சந்தோஷத்துக்காண்டி தான் சீசரை கொன்னேன்னு சொல்வார். அதை மக்கள்லாம் ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி வராரு. மார்க் ஆண்டனி மக்களை எப்படி திசை திருப்புறாருன்னா சீசர் ஒரு சுயநலக்காரன் தான். ஏன்னா அவன் ரோமோட கஜானாவை நிரப்புனது அவன்தான். ஏழைகளுக்கெல்லாம் உதவுன சீசர் ஒரு சுயநலக்காரன் தான். அதே மாதிரி 3 தடவை க்ரௌன் கொடுத்தும் வேண்டான்னு சொன்ன சீசர் ஒரு பேராசக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி நம்ம சீசரோட மர்டருக்கு நீங்கள்லாம் எந்த கிளர்ச்சியும் பண்ண வேண்டாம், சீசரோட இறப்புக்கு நியாயம் வாங்கி தாரேன்னு சொல்லி மக்கள் எந்த கிளர்ச்சியும் பண்ண வேண்டான்னு சொல்லாமல் கிளர்ச்சியை தூண்டுறாரு மார்க் ஆண்டனி. அப்போது கான்ஸ்பிரேட்டர்ஸ் குரூப் எல்லாரும் ரோமை விட்டு ஓடிடுறாங்க. அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ஆக்டேவியன், ஆண்டனி, லிப்பிடஸ் இவங்க 3 சேர்ந்து ட்ரையும்விரஸ் ஆட்சி நடத்துகிறாங்க. இந்த ட்ரையும்விரஸ் என்ன செய்கிறாங்கன்னா சீசரை கொன்னவங்களை பழி வாங்கணும்னு சொல்லி ஒரு பேட்டில் பண்ணுறாங்க. அந்த பேட்டிலோட பேர் என்னென்னா பேட்டில் ஆஃப் பிலிப்பி. இந்த பேட்டிலில் யாரெல்லாம் கலந்துக்கிறாருன்னா ஆண்டனி, ஆக்டேவியஸ், லிப்பிடஸ் இவங்க 3 பேரும் கலந்துக்கிறாங்க. இந்த பேட்டிலில் கெஷியஸ், கேஸ்கா, ப்ரூட்டஸ் இவங்க 3 பேரையும் டிஃபீட் பண்ணுறாங்க. எப்படி டிஃபீட் பண்ணுறாங்கன்னா கெஷியஸ், கேஸ்கா இவங்களோட ஆர்மி ரொம்ப வீக்கானதுனால அவங்கள ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டாங்க. ப்ரூட்டஸ் அன்றைக்கி நைட்டு தனியாக அவரோட சர்வன்ட் கூட இருக்கார். அப்போ இருக்கும்போது சீசரோட ஸ்பிரிட் ப்ரூட்டஸ் கிட்ட பேசுது. என்ன சொல்லுதுன்னா நான் ப்ரூட்டஸ் ஒன்றை ஃபிலிப்பியில் நான் பார்ப்பேன் அப்படின்னு டிஸப்பியர் ஆகுது. ப்ரூட்டஸ் பிலிப்பிக்கு போகிறாரு. அப்போ
ப்ரூட்டஸ் கிட்ட ஒரு தவறான ஒரு கான்வர்சேஷனால் ப்ரூட்டஸ் வந்து பயந்து அவரே இறந்துடுறாரு. ஆண்டனி வந்து ப்ரூட்டஸோட பாடியை வந்து பார்த்துட்டு என்ன நல்லடக்கம் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, த நோப்லஸ்ட் ரோமன் ஆஃப் தெம் ஆல் அப்படின்னா ரோம்லே இவன் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ப்ரூட்டஸ் வந்து ரோம்காக தான் சீசரை கொன்னான். ப்ரூட்டஸை கெஷியஸ், கேஸ்கா, முலாரியஸ் எல்லோரும் என்னென்னா ஒரு வெப்பனாக தான் பயன்படுத்துவாங்களே தவிர ப்ரூட்டஸ் வந்து சுயநலத்துக்காக சீசரை கொல்லலை. ப்ரூட்டஸ் வந்து எதுக்காக கொன்னான்னா ரோம் மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கொன்னான். அதே மாதிரி ப்ரூட்டஸ் கிட்ட எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. கெஷியஸும் கேஸ்காவும் தான் ப்ரூட்டஸோட மைண்டை பாய்சன் பண்ணுவாங்க. இதனால தான் ப்ரூட்டஸ் வந்து கொன்று அவரும் பயந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ரோமில் ஃபுல்லாக ட்ரையும்பிரஸ் ஆட்சி தான் நடக்குது. இதோட ஜூலியஸ் சீசர் பிளேயும் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.